சென்னை மாநகராட்சி தேனாம்பேட்டை மண்டலம் 9 பகுதிகளில் ஸ்ரீமான் சீனிவாசன் காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. தற்போது சென்னை மாநகராட்சி சார்பாக மோட்டார்களை வைத்து தண்ணீர் எங்க பள்ளமா போக முடியாமல் இருக்கோ அந்த தண்ணீர் எல்லாம் மழை தண்ணீர் எல்லாம் இது போன்ற டிராக்டர் போன்ற 15 HP அதிக மோட்டார் ராட்சத மோட்டார்களை கொண்டு வந்து இங்க எந்த இடத்துல தண்ணி ஈஸியா மூவ் ஆகுதோ அங்க கொண்டு போய் சேர்த்துறாங்க. அந்த காட்சியில தான் நீங்க பாத்துட்டு வரீங்க. இங்க பாத்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன் அதிகாரிகள் தொடர்ச்சியாக இங்க ஆய்வு மேற்கொண்டு தண்ணீரை அகற்றி வருகிறார்கள். தற்போது சென்னை கார்பரேஷன் இருக்காரு. சார், நேற்று இரவு தண்ணீர் இருந்தது, இப்ப இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு குறைச்சிருக்கீங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? சார், நேற்று நைட்டில் இருந்து நம்ம இப்போ 20 HP சப்மர்சிபிள் மோட்டர் 2 இடத்துல வச்சிருக்கோம் சார். வீனஸ் காலனிலையும் வச்சிருக்கோம், நம்ம ஸ்ரீமான் சீனிவாசன் ரோட்ல வச்சுட்டு தண்ணி எல்லாம் ஒரு 2-3 ஹவர்ஸ்ல போற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சார். அது இல்லாம டிராக்டர் ஒரு 4 டிராக்டர் வச்சு நம்ம அட்டன் பண்ணிட்டே இருக்கோம் சார். நேற்று இருந்து இப்போ கிளியர் ஆயிடுச்சு சார். எல்லாம் உடனுக்குடன் நம்ம கார்டன் பகுதியில் இப்போ எப்படி சார் ஓஎஸ் கார்டன்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் தண்ணி இல்லை சார். எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுங்க சார். அதையும் நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் சார். நேற்று மானிட்டர் ஆஃபீஸர், ஜோனல் ஆஃபீஸர், கமிஷனர் எல்லாம் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம அதை பற்றி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதே நம்ம இப்போ தண்ணி எல்லாம் தயார் நிலையில எல்லாம் மோட்டர் பம்ப்ல இருந்து எல்லாமே ரெடியா இருக்கும் சார். நம்ம எலக்ட்ரிக்கல் மோட்டார், சப்மர்சிபிள் மோட்டார் எல்லாமே தயார் நிலையில இருக்கு. எப்போ வேணாலும் ரெடியா இருக்கும் சார். எல்லாமே அப்புறப்படுத்திடுவோம் சார். நீங்க தொடர்ச்சியா பார்க்கலாம், இந்த பகுதியில இருந்து தண்ணீரை எடுத்து எந்த பகுதியில மூவ்மெண்ட் நல்லா இருக்கோ அந்த பகுதியில தண்ணீரை விடக்கூடிய பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. இதே ஏன்னா போயஸ் கார்டன் என்பது முக்கிய பிரமுகர்கள் வசிக்கக்கூடிய பகுதி என்பது இந்த பகுதியிலேயே தண்ணீர் தேங்கி இருந்ததால கார்பரேஷன் அதிகாரிகள் தற்போது நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ்.